அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் கண்டப்பன்குறிச்சி கிராமத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பகுதி நேர ஆசிரியர் ஒருவர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த வழியாக செல்ல உள்ள நிலையில் ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தாமரை கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரை கண்ணன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் யுவன்ராஜ். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று கடலூரில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து விருதாச்சலம் அடுத்த திருப்பேர் கிராமத்தில் பெற்றோர்களை கொண்டாடும் என்ற கூட்டத்திற்கு இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்கு வரவுள்ள நிலையில் முதல்வர் வருகின்ற வழியான கண்டப்பன்குறிச்சி கிராமத்தில் பகுதி நேர ஓவிய ஆசிரியரான சேரன் என்பவர் செல்போன் டவர் மீது ஏறி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆளும் திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்த நிலையில் நிறைவேற்றியுள்ளதாகவும் நிறைவேற்றாத நிலையிலும் பல மேடைகளில் பேசி வருவதால் அதனால் தேர்தல் வாக்குறுதிகளை 181 சொன்னபடி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பணிபுரிந்து வரும் குடும்பத்தாரர்கள் இறந்து விட்டார் 10 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும், பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தியிருந்தன. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வேலை கூடி இல்லை என்றால் பகுதி நேர ஆசிரியர்களை 100 பேரையாவது சாகவிடு என்ற ஒரு கோஷங்களை எழுப்பி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தமிழக முதல்வர் வருகின்ற வழியில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்க கோரி செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தற்போது வேப்பூர் பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து வேப்பூர் காவல்துறையினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்களின் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை டவர் மீது இருந்து இறங்கி வராததால் அப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரை கண்ணன்.